நாம் சிலுவையின் தியானத்தின் வழியாக இந்த பயணத்திலே நாம் பயணிக்கப் போகிறோம். இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, அன்பினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களையும் இந்த சிலுவை என்கிற பாதையின் வழியாக தின தியானத்தின் ஆண்டவர் வழிபாட்டு வழியாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் வழிபடும்படியாய், உம்மை போற்றும்படியாய் இந்த காலை வேளையிலே தந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய சிலுவை என்கிற அந்த பாதையிலே பயணிக்கிற மக்களாக எங்களையே நீர் ஆண்டவரே வழிநடத்தி இருக்கிறீர் சுவாமி. இந்த ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையும் வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்வுக்கும் அது ஆசீர்வாதமாய் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட இறை செய்தியும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளுடைய இறை செய்தி ஆல்காட் மெமோரியல் ஆண்டவரை திருச்சபையைச் சேர்ந்த அருள் திரு டாக்டர் மேனன் ஆயர் வழியாக கேட்குற அருள் செய்தியும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே ஆசீர்வாதமாய் எங்களுக்கு இந்த காலை வேளையின் செய்தியை ஆசீர்வாதமாய் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். இதை ஆண்டவரே காணொளி வழியாக அமர்ந்து கொண்டு பார்க்குறவர்களுடைய வாழ்விலும் இது ஆசீர்வாதமாக அமையும்படியாய் வேண்டுகிறோம். இந்த நாளுடைய வேண்டுதலும் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. 619வது பாடலை நாம் பாடுவோம். சிலுவை சுமந்த உருவும் சிந்தின இரத்தம் புரண்டோடிய என்கிற பாடல் வழியாக நாம் ஆண்டவரை போற்றி பாடுவோம். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே. காணாய் நிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவேனில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. ஆத்துமை மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தார். ஆத்துமை மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தார். லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே
பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, சிலுவை சுமந்த உருவோம். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரோம். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரோம். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பா. ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவ உனக்களிப்பா. சிலுவை சுமந்த உருவும் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. இந்த நாளிலே நம் மத்தியில் வந்திருக்கிற அருள் திரு டாக்டர் மேனன் ஆயர் அவர்கள் தென்னிந்திய திருச்சபையின் வேலூர் பேராலும் ஆல்காட் மெமோரியல் சீசை திருச்சபையைச் சேர்ந்த ஆயர் அவர்கள் நமக்கு இறை செய்தியை கொடுப்பார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப திருப்பெயரில் கிரைஸ்ட் லுத்தரன் பேராலயத்தின் இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளின் காலை தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த இந்த நல்ல அருளுக்காக, நல்ல வாய்ப்பிற்காக இத்திருத்தலத்தின் போதகர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய என்னுடைய அன்பு நண்பர் சுகுமார் ஆயர் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். சிறப்பாக இத்திரு அவையினுடைய செயலர், பொருளர், தலைவர்கள், இறை மக்கள், அனைத்து குழு உறுப்பினர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த தவக்காலத்தில் நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவரை குறித்து சிந்தித்து வருகிறோம். அந்த சிந்தனையிலே நம் எண்ணங்களை நாம் புதுப்பித்து வருகிறோம். கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார் என்பதற்கான ஆதாரம், ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் ஆற்றல் படுத்தி, அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி, வலுப்படுத்தி, தம் மகிமையால், தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிலைநிறுத்துகிறார். நேற்றைய தினத்தின் மாலை வேளையில் ஒரு குழந்தை, திருவள்ளுவர் நகரை சார்ந்த ஒரு குழந்தை, தன் வீட்டை விட்டு தன் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு கடையில் பால் வாங்கி வருவதற்காக செல்கிறாள். அவள், அந்த குழந்தை 12 வயது, பால் வாங்கி கொண்டு திரும்புகிறாள். பின்னால் வந்த கார் அவள் மீது மோதி விடுகிறது. குழந்தை கீழே விழுகிறாள். தலையில் உள்ளே இரத்தம் கிளாட் ஆகி விடுகிறது. சிஎம்சி மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும். குழந்தைக்கு 12 வயது. தலையிலே ஸ்கல் ஓப்பன் பண்ணி அந்த கிளாட்டை எடுக்கிறார்கள். ஒரு சிறிய 2 நிமிடத்தில் ஒரு மாபெரும் விபத்து நிகழ்ந்து விடுகிறது. அந்த விபத்து வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறது. இந்த நிகழ்வு அந்த குடும்பத்தை புரட்டி போட்டு விடுகிறது. இந்த நிகழ்வு அந்த உறவுகளை புரட்டி போட்டு விடுகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும்
எப்படி நகருகிறது என்பதை இந்த தவக்காலத்தில் நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க இறைவன் அழைக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, உன்னை நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எவ்விதமாக நடத்துகிறேன். ஐயா, என் வாழ்க்கையில் பிரச்சனை, என் வாழ்க்கையில் போராட்டம், என் வாழ்க்கையில் கஷ்டம், எனக்கு கடன், தீராத பகை, தீராத சண்டை, ஓயாத சச்சலிப்பு, ஓயாத பிரச்சனைகள் என்று நீங்களும் நானும் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே கடவுள் நமக்கு வாழ்க்கையிலே எத்தனை அற்புதங்களை செய்தார். நாம் நோயில் விழுந்த பொழுது நோயை நீக்கினார். நாம் கஷ்டத்தில் இருந்த பொழுது கஷ்டத்தை நீக்கினார். நாம் அநேக பிரச்சனைகள் இருக்கின்ற போது பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்தார். நம்முடைய மனங்களிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மட்டுமே பெரிதாக தெரிகிறது. அந்த பிரச்சனை ஒவ்வொன்றும் வருகின்ற பொழுது கடவுள் நம்மை அதிலிருந்து காத்தார் என்கின்ற எண்ணம் நம்மை விட்டு எடுக்கப்பட்டு போய்விடுகிறது. உங்களுக்கும் எனக்கும் ஏன் சோர்வு வருகிறது? உங்களுக்கும் எனக்கும் ஏன் பல நேரங்களிலே கஷ்டம் வருகிறது என்று சொன்னால், நம்மை வழிநடத்துகிற கடவுளை பார்க்கிற அந்த பார்வையிலிருந்து நம்மை சூழ்ந்து கொள்கின்ற பிரச்சனையை நாம் பெரிதாக பார்க்கிறோம். ஒரு சிறு கல்லை எடுத்து கண்ணுக்கு அருகில் வைத்து பார்த்தால் ஒட்டுமொத்த எதிரில் இருக்கிற காட்சிகள் எல்லாம் மறைந்து போகும். அதே கல்லை தொலைதூரத்தில் வைத்து பார்த்தால் அந்த கல்லும் தெரியும், அந்த கல்லை சுற்றி தெரிகின்ற எல்லா காட்சிகளும் தெரியும். பிரச்சனைகளை நம் மனதிலே போட்டு அருகிலே வைத்து, இது எனக்கானது, இதை நான் தான் சுமக்க வேண்டும், நான் தான் கடக்க வேண்டும், நான் தான் இதில் மீண்டு வர வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் அந்த பிரச்சனை உனக்கு பெரியது. அதை தூர வைத்து பார்த்தாயானால் எல்லாவற்றையும் போன்று அந்த பிரச்சனையும் ஒன்று என்பது உங்களுக்கு தெரியுமாண்டும். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் கர்த்தர் தன் திருப்பணியை தொடங்குகின்ற பொழுது எப்படி தொடங்கினார்? நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இயேசுவின் தாயாகிய மரியாள் கானா என்கின்ற ஊரிலே ஒரு கல்யாணத்திலே இவர்கள் இருவரும் பங்கெடுத்து கொண்டிருந்த பொழுது திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாள் யூத முறைமையின்படி அந்த தாய் வீட்டிலே இருக்கிற உறவுகள் தான் குடும்பத்தினுடைய திருமண செலவுகளை பார்க்க வேண்டும், அந்த விருந்திற்கான செலவுகளை பார்க்க வேண்டும் என்கின்ற முறைமை இருந்த காரணத்தினால் சலோமியினுடைய மகனுக்கு திருமணம் நடக்கிறது. சலோமி மரியாளுக்கு உறவாய் இருந்தால், எனவே அந்த உறவிலே இருக்கிற அந்த உறவினுடைய உறுதிப்பாட்டிலே, மகனே, இது திருமணத்திலே குறைவு ஏற்பட்டு விட்டால் ஊரார் என்ன சொல்லுவார்கள், உலகத்தார் என்ன சொல்லுவார்கள், நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள், நெருங்கியவர்கள் என்ன சொல்லுவார்கள், எனவே இந்த குறைவு நமக்கு கூடாது என்று சொல்லி இயேசுவினிடத்தில் மரியாள் வந்து சொல்லுகிறார். அந்த செய்தியை கேட்டு இயேசுபிரான் சொல்லுகிறார், யோவான் 2:4, அம்மா, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். In his time, God is waiting for in his time. கடவுள் அவருடைய மகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நேரம் வரும் என்று காத்து கொண்டிருந்தார். ஊழியத்தின் பாதையிலே முதலாக ஊழியத்தை தொடங்குகின்ற அந்த தருணத்தில் அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள், வேலை வாய்ப்பு இல்லாமை, திருமணம் நடக்காமை, பிள்ளை பேறு கிடைக்காமை, மனதிலே சந்தோஷம் கிடைக்காமை, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த பெரும் பிரச்சனை எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது என்று சொல்லி நீ அங்கலாய்த்து தவிக்கிறாயா? உனக்குள்ளாய் பல நேரங்களில் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாயா? ஐயா, என் வழிகளை யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை, என் வேதனையை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஊருக்கு நான் சிரிக்கிறேன், பேருக்கு நான் வாழ்கிறேன், ஆனால் என் மனதில் எப்பொழுதும் சமாதானம் இன்மை என்னும் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா? என் அன்பு சகோதரனே,
என் அன்பு சகோதரியே, என் பெற்றோர்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, வயோதிபர்களே, உங்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நேரம் உண்டு. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, கர்த்தர் அதனதின் காலத்தில் அதனை எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக படைத்தார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் முழுமைக்கும் எடுத்து படித்து பார்த்தால், நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, சண்டையிட ஒரு காலம் உண்டு, சமாதானமாக இருக்க ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. உன் கண்ணீர் முடிவதற்கு ஒரு காலம் உண்டு, உன் கவலை தீருவதற்கு ஒரு காலம் உண்டு, உன்னுடைய கஷ்டம் தீருவதற்கு ஒரு காலம் உண்டு, உன் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுவதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் துயரங்களும் தொடரும் என்று நினைக்காதே. இந்த வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க கடவுள் ஆயத்தமாக இருக்கிறார். ஊழியத்தை தொடங்குகின்ற பொழுது அவர் சொன்னார், அம்மா என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னார். வாழ்க்கையில் ஒரு குழந்தையை பெற வேண்டும் என்று சொன்னால் 10 மாதம் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த 10 மாதத்திற்கு முன்னாக ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அது குறை பிரசவம். அதைத்தான் பவுலடிகளார் காலத்துக்கு முன்னமே அவர் பிறந்து விட்டார் என்பதைத்தான் அகால பிறவியாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அகால பிறவி என்றால் அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள் ஏதோ ஒரு அலங்கோலமான பிறவி என்று. இல்லை, ஒரு குழந்தை 9 மாதத்திற்கு மேல் கருவிலே இருந்து பிறந்தால்தான் அது நிறை மாதத்தில் பிறக்கிற ஒரு முழுமையான குழந்தை என்று அர்த்தம். அதற்கு முன்பதாகவே அக்காலங்களில் பிறக்கிறது என்று சொன்னால் அதை அகால பிறவி என்று தான் அழைப்பார். இப்படி தன் திருப்பணியை தொடங்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால், இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக, கொலை செய்வதற்காக, அழிப்பதற்காக எல்லோரும் திட்டம் தீட்டி கூடி வருகிறார்கள். வந்த பிறகு சொல்லுகிறார், என் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று சொன்னார். என் அன்பிற்கினியவர்களே, நாம் இந்த உலகத்தில் நன்மையை அனுபவிக்க நேரம் பார்க்கிறோம், நன்றாய் வாழ நேரம் பார்க்கிறோம், இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்குமா என்று நேரம் பார்க்கிறோம். அநேகரிடத்திலே கூண்டிலே அடைக்கப்பட்ட கிளியினிடத்திலே ஜோசியம், கூண்டிலே அடைக்கப்பட்ட எலியினிடத்திலே ஜோசியம், குச்சிகளை கையிலே வைத்து கொண்டு தடவி பார்க்கின்ற அந்த குறி சொல்லுவரிடத்திலே ஜோசியம். வாழ்க்கையில் எப்பொழுது புதன் மேடு, சனி மேடு, இடப்பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இப்படி மேடுகளை பார்த்து கொண்டு வாழ்க்கையின் வளமேடுகளை இழந்து போகிறோம். பெயர்ச்சிகளை பார்த்து கொண்டு பெயருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக கஷ்ட நஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நல்ல நேரம் பார்த்து மனம் முடிக்கிறேன், நல்ல நேரம் பார்த்து இவைகளை செய்கிறேன், நல்ல நேரம் பார்த்து இவைகளை முடிக்கிறேன் என்று நாம் சொல்கிறோம். எல்லா பொருத்தங்களும் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் இந்த பொருத்தங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே கசப்புகள், பிரிவினைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது யாதும் ஒன்றுமில்லாமல் போகிறதே என்று மனம் வருந்துகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்குகின்ற பொழுது, அதன் பிறகு ஊழியத்தை தொடங்கி அவர் நடத்தி வருகின்ற பொழுது அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார், சூம்பின கையை நீக்கினார், பார்வை இல்லாதவனுக்கு பார்வையை தந்தார், எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தவளை நிமிர வைத்தார், 5000 பேருக்கு உணவு தந்தார், 5 அப்பம் 2 மீனை பழுகி பெருகும்படியாய் செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார். இந்த அற்புதங்களை எல்லாம் செய்கின்ற பொழுது இந்த அற்புதத்துக்கு தொடக்கமாக கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரே, அப்பொழுது அவர் சொன்னார், என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னார்.
ஆனால் இப்பொழுது அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறார். தன்னை கையளிக்க போகிறார். தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். தன் வாழ்வுக்கு எதிராக இருக்கிற சக்திகளிடத்தில் தன்னை கையளிக்க போகிறார், ஒப்பு கொடுக்க போகிறார். அவர் இவரை கைது செய்த பிறகு அங்கியை உரிந்து கொள்வார்கள், ஆடையை களைந்து விடுவார்கள், கசையால் அடிப்பார்கள், தீர்ப்பிடுவார்கள், கோலால் தலையில் அடிப்பார்கள், முள்முழி சூட்டுவார்கள், அவமானப்படுத்தும்படியாய் சிவப்பங்கியை உடுத்துவார்கள், வீதிகளிலே நிர்வாணமாக அவரை இழுத்துச் செல்வார்கள். சிலுவையிலே இடுப்பிலே ஒரு ஆடை கட்டி அறைந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி அதுபோன்று யாரையும் சிலுவையில் அறைவதில்லை. சிலுவையில் அறைகின்ற குற்றவாளிக்கு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆடை இல்லாமல் தான் சிலுவையை அறைவார்கள். ஆடை இல்லாமல் தான் மனிதனை சிலுவையில் அறைவார்கள். அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட சிலுவையில் அறைந்தார்கள். ஏன்? அவர் மீது இருந்த ஆடையை அவர்கள் உருவிக்கொண்டார்கள், கைகளை கட்டிவிட்டார்கள், ஏளனப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். அவருக்கு தெரியும், சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாது, முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாசுக்கு தெரியாது, சத்தியமா இவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி ஓடிப்போன பேதுருவுக்கு தெரியாது, அவரோடு அப்பம் தின்னுகின்ற பொழுது அலைந்த கூட்டம் அவர்களுக்கு தெரியாது, மாரடித்து அழுது புலம்பி பின்னால் வந்தார்களே அந்த பெண்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் தனக்கு என்ன நடக்கும் என்பதை அறிந்து வைத்திருந்தார். அவருக்கு தெரியும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று. அந்த நேரத்தில் தான் அவர் சொல்லுகிறார், என் நேரம் வந்துவிட்டது. ஊழியத்தை தொடங்குகின்ற பொழுது வரவில்லை நேரம் என்று சொன்னவர் எல்லாவற்றையும் அதினதி நேரத்தில் எல்லாருக்குமே செய்தார். ஊழியத்தை முடிக்கப் போகின்ற பொழுது அவர் சொன்னார், என் நேரம் வந்துவிட்டது என்று தன்னையே அவர் கையளித்தார். நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் பார்த்து காத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் அன்பு உடன்பிறப்பே, கிறிஸ்ட் லுத்தரன் பேராலயத்தின் உறவுகளே, கடல் கடந்து, நாடு கடந்து, நீர் கடந்து, நிலம் கடந்து, பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வளைகுடா பகுதிகளில் ஒவ்வொரு நேரமும் என்ன நடக்கிறது என்று சொல்லி அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், என் நேரம் வந்துவிட்டது என்று தன்னை கையளித்தார். இப்பொழுது உனக்கான நேரத்தை அவர் கொடுத்து இந்த தவக்காலத்தில் காத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ நினைப்பதல்ல, உனக்கு எது வேண்டும் அதை நானே தருவேன். நீ ஆசைப்படுவதை நான் தருகிற கடவுள் அல்ல, உனக்கு தேவையானதை நான் தருகிற கடவுள். எனக்கு தெரியும் உன் நேரம் எதுவென்று, எனக்கு தெரியும் உன் தேவை எதுவென்று, எனக்கு தெரியும் உனக்கானது எதுவென்று என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த தவக்கால சிந்தனையிலே அழைத்து வந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையை நோக்கி நடந்து போகின்ற இயேசு, சிலுவையை தூக்கி போகின்ற இயேசு பின்னால் திரும்பி பார்த்து அழுது வருகிற பெண்களை, தாய்மார்களை பார்த்து, புலம்பி வருகின்ற அன்றைக்கு எல்லா நிலைகளிலும் கைவிடப்பட்ட பெண்களை பார்த்து சொன்னார், அம்மா, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் என்று சொன்னால், நான் இந்த ராஜ்யத்திற்கு உரியவன் அல்ல, நான் இறையரசுக்கு உரியவன். ஆனால் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இந்த ராஜ்யத்திற்கு உரியவர்கள். இறையரசுக்கு உரியவனே இந்த அரசு இப்படி கொடுமையான மரணத்தை தருகிறது என்று சொன்னால், இந்த ராஜ்யத்திற்குரிய உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எதிர்காலம் என்னவாய் இருக்குமோ என்று சொல்லிதான் அவர் சொன்னார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற
என் அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உறவுகளே, உன்னத பிறவிகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஆம், அன்னாள் அழுதாள், ஆலயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். யாக்கோபு அழுந்தார், யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவர் பெயர் மாற்றி ஒரு புதிய மனிதனாய் மாறினார். தாவீது அழுதார், ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்ந்தார். எசேக்கியேல் அழுதார், வாழ்க்கையில் தன் ஆயுளை கூட்டி பெற்று கொண்டார். பேதுரு அழுதார், மனமாறி மனிதனாய் மாறினார். அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, சகோதரி, உறவே, உன்னதமே, உயிரே, உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, நீ அழுது கொண்டிருக்கிறாயா? என் மகளே, நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா? இதோ நான் உன்னை கை தூக்கி விடுகிற கடவுள் உன்னோடு இருக்கிறேன். உனக்காய் சிலுவையை சுமந்தவர் நான் உன்னோடு வருகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய கரத்திலே உங்களையும் என்னையும் நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அன்பின் ஆண்டவரே, திருப்பணியை தொடங்குகின்ற பொழுது நேரம் வரவில்லை என்று சொன்னவர் தன் வாழ்வையே கையளிக்கின்ற பொழுது நேரம் வந்துவிட்டது என்று திட்டமாய் சொல்லி தன்னை கையளித்தார். நாங்களும் கூட ஆண்டவரே, சத்தமாய் பேசவோ மனம் போன போக்கில் வாழவோ அல்ல, சத்தியமாய் இருக்க உமக்கு ஏற்ப வாழ உம் கரத்தில் எங்களை கையளிக்க வரம் தாரும். இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறோம் உயிருள்ள நல்ல கடவுளே. ஆமென், ஆமென், ஆமென். தாய் தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஒரே மைந்தராம் இயேசுவின் அருளும் உடனிருந்து செயலாற்றும் தூய அவருடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கிரைஸ்ட் லூத்தரன் பேராலயத்தின் இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த காலை தியானத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருடைய பிள்ளைகளோடும் தொடர்ந்து இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு உறவுகளோடும் இத்திருத்தலத்தின் ஆயரோடும் செயலரோடும் பொருளரோடும் தலைவரோடும் இறை மக்களோடும் நின்று நிலவி காத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இறை அமைதியோடு வாழ்ந்திருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.